ಓದುம்போது ನಾವು ಓದಲೆ ಸುಬ್ಹಾನಕ ಅಲ್ಲಾಹುಮ್ಮ ಮಾಡಿ ನಾವು வபிஹம்தி கேட்டு நான் உச்சரிக்கணும். தபாரக கஸ்மு கேட்டு சொன்னோம், தாலா கந்து கேட்டு சொன்னோம். அதாவது தான் சொல்றது தானே கேட்கணும். இல்லைன்னா போதை இருக்குன்னு மதுபானங்கள் குடிச்சு போதை ஏறினார். அவன் என்ன சொன்னாலும் எனக்கு தெரியும். அதனால இஸ்லாத்தினுடைய ஆரம்ப காலத்துல மதுபானம் ஹலாலாயிருச்சு. ஆனால் அவர்களை எல்லாம் தொழுகைக்கு நெருங்க விடாம தடுக்கும். மதுபானம் குடிக்கிறது ஹலாலா இருந்து ஆரம்பம், தொழுகைக்கு வராது. ஆனா அவர்களுக்கு தொழுகையில் இருந்த மோகம், இன்பம், இப்ப அவர்களே உள்ளுக்குள்ளாக துவா கேட்காங்க. யாரெல்லாம் இது ஹலாலா இருக்க போய் தானே குடிக்கிறோம், குடிச்சு விட்டு உளறணும், ஒண்ணு கடல் ஒண்ணு சொல்லிட்டோம். ஒரு வார்த்தை இது ஹராம்னு சொல்லிட்டா நாங்க திரும்பி தொட மாட்டோம். அப்போ அல்லாஹ் தஆலா நீங்க மதுபானம் குடிக்கிறத விட்டுணும்னு சொல்லுங்க. மதுபானம் குடிச்சு போதையா இருக்கும்போது தொழுகைக்கு வராதிங்க. தொழுகையில் அவர்களுக்கு இருந்த மோகத்தை, மதுபானத்தை எப்ப ஹராமாக்குவான் அல்லாஹ், எப்ப தடுப்பான் எதிர்பார்க்க. அப்படிதான் அல்லாஹ் படிப்படியா லா தக்ரபு ஸலாத்த வ அன்தும் சுகாரா, நீங்க போதையாக இருக்கும்போது தொழுகைக்கு வராது, தொழக்கூடாது. எவ்வளவு நேரம் தொழுவாம இருக்கிறது? ஒரு அளவு ஹத்தா காயத்து ஹத்தா தாளமோ மா தகூல், நீ என்ன சொல்றேங்கிறது நீ விளங்கணும். அந்த அளவுக்கு உன் போதை தெரியணும். அப்பதான் நீங்க தொழுகைக்கு வரணும். நாம மதுபானம் குடிக்காததுனால அந்த போதை எப்படி இருக்குன்னு நமக்கு தெரியல. இருந்தாலும் மற்றவர்களை பார்க்கணும். ரோட்லையும் கலந்து பிறகும், உண்டு கிடக்கு ஒன்று உடலாம், ஆயிரம் வாயில வந்து பேசியிருப்போம். முடிஞ்ச பேச்ச பழமொழியும் சொல்லலாம். குடிகாரன் பேச்சு முடிஞ்சா போச்சு, அவனுக்கு தெரியாது என்ன சொல்றான். அல்லாஹ் தஆலா மதுபான போதை ஏறி அந்த போதையிலே நீ தொழக்கூடாது. அந்த போதை தெரியணும். எவ்வளவு தெரியணும்? ஹத்தா தஅலமு மா தகூல், நீ சொல்றத நீ விளங்கணும். நான் அல்லாஹு அக்பர் சொல், சுப்ஹானக அல்லாஹும்ம வ பிஹம்திக வ தபாரக இஸ்முக வ தஆலா ஜத்துக வ லா இலாஹ இல்லா. நீ சொல்றத நீ விளங்கணும்னா என்ன அர்த்தம்? அர்த்தம் வாங்கணும், தஃசீர் வாங்கணும்னு அர்த்தம் இல்லை. இன்னதுதான் நான் சொல்றேன்னு உனக்கு தெரியணும். அவ்வளவு உணர்வு வரணும். இப்ப நமக்கு துனியாவுடைய போதை, மதுபானங்களுடைய போதை, துனியாவுடைய போதை. அதனால தொழுகையில் என்னன்னா பாடமா இருக்கு. எல்லாம் தக்பீர் கட்டுறதுல இருந்து சலாம் கொடுக்கிற வரைக்கும் தொழுகையில ஓதி ஓதி பழகிடுச்சு. அதனால என்னமோ டேப் ரெக்கார்டு போட்டுவிட்ட மாதிரி ஆயிடுச்சு. வானகெல்லாம் அபியாந்திரத்துக்கார கஷ்டம் ஆரம்பிச்சு கொலா இல்லாத இதுக்குள்ள வயலுக்கு போய் அறுப்பாருக்கு கட்டடிச்சு அது தூக்கி நெல்லு பிடிச்சி வண்டிக்கு முட்டை பிடிச்சாக்கள் பிடிச்சி கழிச்சு வீட்டு காய்கறி வாங்கி மெஞ்சாதி பேசி ஏன்னா கதை முடிஞ்சு போய். அப்போ நான் எல்லா இடத்துல பேசுறது மனம் சிருஷ்டி எவ்வளவு வந்தாலும் அவமரியாதை செஞ்சு பண்ணிப்போம். நீங்க என்னோடு அமர்ந்து இருக்கிறீர்கள், நான் உங்களுடன் பேசிக் கொண்டிருக்கிறேன். இப்ப என்ன பேச வச்சு என் தொண்டைய காய வச்சு 14 நாளா இப்ப கஷ்டப்பட்டு நான் பேசும்போது நீங்க இங்க இல்லாம எங்கேயாகினும் உங்களுடைய சிந்தனை மேய விட்டுருந்தீங்கன்னு சொன்னா எனக்கு செய்யற துரோகம் அது. إن في ذلك لذكرى لمن كان له قلب أو ألقى السمع وهو شهيد. காசிலிய தாழ்த்திருந்து தானும் அங்கே ஹாஜராரு. वो शहीद के माने क्या करें? हाजिर हो.
அப்போ நாம உச்சரிக்கிற வார்த்தைகளை நான் இன்னதுதான் சொல்றேன்னு அறிவு நமக்கு தப்சீர் தர்ஜுமானுக்கு தெரியணும் அவசியம். தெரிஞ்சுக்கிறது நல்ல தப்பு இல்லை, தெரியற வரைக்கும் சொல்றேன். அதுக்காக வேண்டும் காலமும் மாத்தா பூர்க்கமான தப்சீர் தர்ஜுமாம் அல்லைங்க யாரும் மட்டும் தர்ஜுமா என்ன செய்வாங்க அறிவுவாசிகள் தான் அதில் சொல்லாங்க. அத்தா தாளமும் மாத்தா போல் என்னதான் அல்லாஹு அக்பர் நான் சொல்றேன், சமி அல்லாஹு லிமன் ஹமீதா சொல்றேன், சுப்ஹான ரப்பியல் அஸீம் சொல்றேன். உனக்கு தெரியும் நீ சொல்றது. அப்படி இல்லைன்னா உனக்கு போதை எரியுது, வேற என்னவோ போதை இருக்கு. அப்ப அங்கே மதுபான போதை இருக்கும்போது வேணாம். இப்ப நமக்கு மது அருந்தி போதை வர இல்லை, துனியாவுடைய போதை காசு பணம் முழு துனியா. அதனால தொழுகையில நின்றா அது பாட்டுக்கு தேட்டரை காட்டு போட்டுட்டா எப்படி பேசிக்கிட்டே இருக்கும். அந்த மாதிரி நாம பேசி முடிச்சிருக்கோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ், அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ். அது துஆவும் तहज्जुर नहीं, तवज्जुह नहीं, तखश्शुअ नहीं, कुछ नहीं. ताकि रब्बना आतिना फिद दुनिया हसनतन व फिल आखिरति. அதனால மறுமலர்ச்சி வாழ்க்கையில அல்லாவுக்கு முன்னால போய் சொல்ல குறைந்தபட்சம் அல்லாவுக்கு பேசலைங்கிறவங்கள ஹாப்சா இன்னைக்கு தொழுகும் போது குரான் ஓதும் போது 2 ஆயத்துகளுடைய சிந்தனை எங்கேயும் போயிடுச்சு. ஆனா மனுஷன் தானே மழக்கிருக்கு சிந்தனை போயிட்டு வெளியில் போயிட்டு எனக்கு சில கவலைகள் இருக்கு. 14 நாளாச்சு, இன்னும் 13 இரவு, 13 நோம்பு தான் இருக்கு, இன்னும் 14 நோம்பு 27. அதனால கவலை வந்து பரவாயில்ல, ஜமாத்து கூடும், ஆடு பத்துல என்ன சில சிந்தனை அங்கே வந்துச்சு. உடனே அல்லாவுடைய பொறுத்தால் சாட்ட அயோக்கியன்னு நான் பேசிக்கிட்டு இருக்கிறேன், நீ அரிசியை பத்தி சிரிச்சுட்டு இருக்கு. என்ன இன்னைக்கு நிகழ்ந்து உங்களுக்கு நான் சொன்னா நான் பேசிக்கிட்டு இருக்கிறேன். தொழுகையில் யார்கிட்ட பேசணும்? ஹமீம் இல்ல, ஹமீம் நீங்க எல்லாரும் சிந்திக்கிறதுக்காக கொஞ்சம் இடம் கொடுங்க. எல்லாரும் எவ்வளவு பேர் போக முடியும்? ஏன் இந்த சபை இப்படி இருக்கு? இடமே இல்லையா? மனம் இல்லைன்னு சொல்லு. நகர வீட்டு இல்ல அல்லல்லாம் அஜர் அல்லா எடுத்து அவங்க குரான் ஓதும் போது என்ன ஓதுனாங்களே தெரியும். சிந்தனை சுத்தமா மேய போயிடுச்சு, சிந்தனை வெளியில பிடிச்சுங்க. உடனடியாக அல்லாவுடைய பொறுத்தால ஷார்ட் என்ன மாதிரி தெரியுங்களா? அந்த கற்று அயோக்கியன்னு நீ மனுஷனா? நான் பேசிக்கிட்டு இருக்கிற சிந்தனை வெளியில விட்டுட்டு இருக்கிறேன். எனக்கு உண்மை இருக்கா? இல்ல எம் மின்னார் யார நினைச்சிட்டு இருக்கு? இங்கிறது எம் மின்னாரு. அப்ப நீங்க யோசிச்சு பாருங்க, நம்ம தொழுகை எப்படி அலங்கோலமா இருக்கு. அப்ப நாம் இன்னும் பக்குவப்பட வேண்டிய குறைந்தபட்சம் தொழுகையில் ஒரு மனுஷன் அல்லாஹ் முன்னாள் அல்லா முன்னால அல்ல எங்க இருக்கு? இதா சல்லா அஹதுக்கும் ஃபலா யப்சுகு கிப்லா வஜ்ஹிஹி. கிப்லா பக்கம் துப்பாது தொழணும். ஏன்? ஃபஇன்னல்லாஹ ஃபீ கிப்லத்தில் முஸல்லின். முஸல்லினுடைய கிப்லாவில் அல்லாஹ் தான் இருக்கு. அல்லாஹ் முன்னால் தாங்க நிக்கிறோம்.
இப்போ நீங்கள் எல்லோரும் என் முன் அமர்ந்திருக்கிறீர்கள். உங்களுக்காக வேண்டி நான் எல்லா சிந்தனைகளை மூட்டை கட்டி வச்சுட்டு தான் பயன் செய்யறேன். சிந்தனை ஒருமுகப்படுத்து. இப்ப நீங்கள் உங்களுடைய சிந்தனைகளை மேய விடாம ஊருக்கு போகாம என்ன ஒருமுகப்படுத்தி கேட்டா தான் என்ன ஹக்கு நிறைவேறும். இல்லைன்னா எனக்கு துரோகம் செஞ்ச மாதிரி ஆச்சு. என்ன கத்த விட்டு விட்டு நீங்க வேற என்னமோ செஞ்சுட்டு உட்காந்துருக்கு. ரொம்ப தப்பு. அது எதுக்கு விளக்கமா சொல்றேன். இப்ப அல்லாஹ் வரலாறு உள்ளத்தால் சேர்த்து அல்லாஹ் நான் அல்லாஹு அல்லான்னு சொல்றேன். அல்லாஹு அல்லான்னு சொல்றேன். அல்லாஹு அல்லான்னு நாவல் வருது. அல்லாஹு அல்லா அல்லாஹு அல்லா அல்லாஹு அல்லா அல்லாஹு அல்லா அல்லாஹு அல்லா. இடையில இடுக்கு கொடுக்காம அல்லாஹ் அல்லா சொல்லிக்கிட்டு இடையில மாடு ஒரு ஆடு கழுதை குதிரை வராம அல்லாஹ் 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 அல்லா பசல் அப்படின்னு நீங்க திக்ர் செய்தால் சீக்கிரமாக கல்வி வெளிச்சம் அல்லாஹ் வந்தாலும் ஓயாம கூப்பிடுறீங்க. ஓயாம அடியான்னு கூப்பிடுறானுங்க. அல்லா 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 அல்லா. ஒரு சமயம் மனுஷனா பிறந்துட்டு சிந்தனை வெளியில போனா அல்லா முடிச்சு. மற்றபடி அல்லாவுடைய சிந்தனையே இல்லை. நான் உங்கள்கிட்ட சொல்லி இதுக்கு பேர் திக்குறும் திசா. அதற்கும் நன்மை நிச்சயமா. ஒரு மனுஷன் உள்ளத்தால முன்னோக்காம உள்ளத்தை சம்பந்தப்படுத்தாம வெறுமனே வாயால அல்லா அல்லான்னு கத்தான். அதற்கும் அந்த கருணை கடலாம் அல்லா ஒரு நற்கூலி கொடுக்கத்தான். உள்ளத்தால உள்ளத்தையும் சம்பந்தப்படுத்தி அல்லாவை கூப்பிடும் போது வேற சிந்தனை வரக்கூடாது. ஜர ஜுபான் ஜிக்ர் ஹக் ஜர தில் காவ் ஹர். ரூபி ரஹ்மத்துல்லாஹி அரசு தெரியாது. சர்க்கார் அடிக்கடி சொல்லுவாங்க. யாரும் செய்ய ஏன்னா அந்த காலத்துல மனுஷனுக்கு இருந்த சொத்து ஒரு கோவிலி கழுது கழுது வாகனங்களாக கார் அம்பாசிடர் ஸ்கூட்டர் மாதிரி. அதனால அந்த காலத்துல அவங்க படிச்ச பையன் ஒரு நாவு அல்லான்னு சொல்லுவோம். கல்புல கழுதையும் குதிரையும் மெய்து. அல்லா கல்பத்தானே பாக்குறான். எந்த ஒரு இல்ல குழுபிக்கும் மனசை பார்க்கணும். அல்லா கிட்ட பேசுறோங்கிற சிந்தனை கூட இல்லாம நீ பேசுறேன்னு சொன்ன அது பேர் தொழுகையா? அதனால அதே மாதிரிதான் திக்ர். நான் தொழுகை இப்ப உதாரணம் சொல்லி தொழுகையும் நாம் திருத்த கடமைப்பட்டிருக்கிறோம். அல்லாஹு அல்லாங்கிற திக்ர் முடிவு வாங்கின பிறகு கொஞ்சம் செஞ்சாங்க உணர்வோட வேற்று சிந்தனைகளை இடையில விட தன்னை மீறி வந்துருச்சு. எல்லாம் மன்னிச்சு வேணுமுண்டே கணக்கு போடுறதுக்குண்டே ஒரு ஆள் விட்டு விட்டு தொழுது இருந்தார். என்ன ஏன் ஒழுங்கா இல்ல மளிகை கடை வியாபாரி நான் கும்பலாம் வந்து சாமான் வாங்குறாங்க. அது ரொம்ப பேர் கடன் சொல்லிட்டு போயிடுறாங்க. யாருக்கு என்ன கொடுத்தோங்கிறது அப்படி எழுத முடியுது. அதனால தகுமீது கட்டின உடனே அவன் 37 ரூபாய்க்கு வாங்கினான், 17 ரூபாய்க்கு வாங்கினான், 16 ரூபாய்க்கு வாங்கினான், இவன் 4 ரூபாய்க்கு 4 ரூபாய்க்கு கிளீனா கணக்கு வந்துடும். சலாம் கொடுத்த உடனே டெய்லியில குறிச்சுட்டு எங்க வருதான் கணக்கு ஞாபகம். ஏன் அஸ்ஸலாத்து நூறு தொழுகை 100 எல்லாம் வரும். நமக்கு சிந்தனை வேணும். அல்லா முன்னாடி அல்லா கிட்ட பேசு. அல்லா என்கிட்ட பேசுறான். எல்லாம் மாதாம ஃபிஸ்ஸலாம் தொழுகையில இருக்கிற வரைக்கும் அடியான அல்லா கிட்ட ரகசியம் பேசுறான். அந்த உணர்வோட தொழுகையில் நின்று கேட்கிறேன். அல்லா முன்னாடி அல்லா என்ன பார்த்துக்கிட்டு என் நடவடிக்கைகள் எல்லாம் பார்க்க. குறிப்பா என் உள்ளத்தை அல்லா நோட்டணும். உடம்பு என் பக்கம் இருக்கும், உள்ள என்னது எந்த பக்கம் இருக்குன்னு பார்க்கலாம். உள்ளம் காசு பணம் வயல் வரப்பு வீடு சொத்து வத்து அது போல சிந்தனை இருக்கு.
அல்லாஹ் அந்த அடியான்கள் அன்பு வரணும். அதே மாதிரி இந்த திக்ர் அல்லாஹ் அல்லாஹ்